ஓகே. குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரெகுலராக நம்ம வந்து கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அப்பப்போ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் ரெகுலராக வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா வந்து நீங்கள் குரூப்பில் போடுங்க, இல்லை கேளுங்க. நீங்கள் அப்பப்போ உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணாதான் நம்ம வந்து அடுத்தடுத்து புரியும். மேக்ஸ் பொறுத்தவரையிலையும் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் ரெகுலராக படிங்க. ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக் தான் நீ பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இப்போ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கேட்காத கொஸ்டினே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் இன்னொன்று வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அதே சமயத்தில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். இது எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாப்பிக்கும் கூட. ஆனால் நம்ம வந்து பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த சம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதனால அதில் வந்து ரொம்ப பேசிக்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப லிமிட்டடான ஸ்லைட்ஸில் போட்டிருக்கோம். இதில் ஏதாவது உங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக கேட்கலாம். நம்ம வழக்கம் போல என்னென்ன பேசிக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அது ரிலவெண்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம நீ சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி. இப்போ பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாருங்களேன், இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரே ஒரு நிமிஷம் மேம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா வந்து சிபி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதுவாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ சிபினா என்ன அப்படின்னா, த ப்ரைஸ் அட் விச் an ஆர்டிகல் இஸ் பர்ச்சேஸ்டு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பொருளை வந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் ப்ரைஸ். நம்ம வாங்குறது காஸ்ட் ப்ரைஸ். வாங்குறதுல நம்ம வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடாது. இப்போ ஹோல்சேல்ல இருந்து ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், வாங்குறதுக்கு அதுதான் வந்து பர்ச்சேஸ்டு ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. செல்லிங் ப்ரைஸ்ன்றது நம்ம போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அவங்க ஒரு லாபம் வச்சு வைப்பாங்களா, அதுக்கு பேர் செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா நீங்கள் அந்த பொருளுடைய ஆக்சுவல் ப்ரைஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அந்த பொருளுடைய ஒரிஜினல் வேல்யூ அப்படின்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? அந்த ஒரிஜினல் வேல்யூவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லாபத்தை வச்சு விற்கிறதுக்கு பேர் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். பாருங்க, த ப்ரைஸ் அட் விச் ஆர்டிகல் இஸ் சோல்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போது இந்த ரெண்டு ஃபேக்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டான ஃபேக்ட். ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட் லாஸில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம்ஸ் வந்து இந்த ரெண்டு டேர்ம் தான். ஒன்று வந்து காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, இன்னொன்று வந்து செல்லிங் ப்ரைஸ்னா என்ன. ஒன்று அதாவது சிபினா என்ன, எஸ்பினா என்ன. சரிங்களா? சரி. இப்போ பாருங்களேன், லாஜிக்லாம் நம்ம வந்து மேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது. நம்முடைய லைஃப்பில் வந்து அது எங்கே பயன்படுதுன்றத ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? பாருங்க, ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் ஆர் கெயின்னா நமக்கு வர லாபம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ லாபம் எப்போ வரும்? நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், வாங்கிட்டு வந்து அந்த பொருளை விற்கிறோம். அப்போ நம்ம விற்கும் பொழுது வந்து நம்ம வாங்குறது ஒரு பொருள் ஒரு 100 ரூபானா, நம்ம விற்கிறது ஒரு 120 ரூபா வித்தனா நமக்கு அந்த 20 ரூபாய் லாபம் வருமா? அப்போ அதுதானே ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட்னா என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எப்போ அப்படின்னா, இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். அப்போ வாங்குறத விட விற்கிறவுடைய விலை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு லாபம். ரைட்டுங்களா? அப்போ லாஸ்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட்டா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்போ இது என்ன கண்டிஷன்ல செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன், அந்த பொருளை வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ எனக்கு எவ்வளவு லாபம்? ஒரு 20 ருபீஸ் லாபம் வருதா? ரைட்டுங்களா? ஒரு 20 ருபீஸ் லாபம் வருது. அதே ஒரு பொருள் அது 100 ரூபாய்க்கு வாங்குறேன், ஆனா 80 ருபீஸ் தான் விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 20 ருபீஸ் லாஸ் வருமா? இது வந்து லாபம், இது வந்து லாஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த கான்டெக்ட் தான். இது ரெண்டு விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அப்போ இது நீங்க வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் இதுல வந்து இப்போ நான் முன்னாடி ஸ்லைடில் என்ன சொன்னேன்? ஒன்று ப்ராஃபிட்டு ஆர் கெயின்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். இது ஜென்ரலாக வந்து நம்ம வாங்கினதுக்கும் விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது என்ன சொல்றாங்க? கெயின் பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100க்கு கண்டுபிடிக்கிறது, கரெக்டுங்களா? எப்பவுமே பர்சன்டேஜ்னா பெர் 100 அர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கெயின் இருக்கு இல்லைங்களா? அப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கெயின் அல்லது பர்சன்ட். ஒரு நிமிஷம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நம்ம கெயின். அப்போ கெயின் என்ன பார்த்தோம்? இப்போ கெயின் அல்லது ப்ராஃபிட்னு பார்த்தோம் சரிங்களா? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்தோம் என்னன்னா கெயின். அப்போ கெயின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் எஸ்பி மைனஸ் சிபின்னு பார்த்தோமா? அப்போ இதான கெயின். இப்போ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வாங்கினல பொருள் சிபி, அதுக்கு இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கெயின் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கு கெயின் கேட்க மாட்டாங்க, கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்னால் புரிஞ்சுங்கன்னா, எப்பயுமே கெயின் பர்சன்டேஜ் நம்முடைய அந்த சிபி இருக்கு இல்லைங்களா, அந்த இண்டெம்ஸ் ஆஃப் சிபி வச்சு தான் எழுதுனேன். அதே மாதிரி பாருங்க, லாஸுக்கும் பாருங்க இண்டெம்ஸ் ஆஃப் சிபி வச்சு தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உள்ள கான்டெக்ட். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. கெயின்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்கணும் எவ்வளவுக்கு வித்தோம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸோட போயிடும். கெயின் பர்சன்டேஜ்னா அந்த கெயின், ஓகேங்களா, இன்ட்டு 100 டிவைடட் பை சிபி அப்படின்னு போடணும், வேற ஒன்றும் இல்லை. அதே லாஸ்னா லாஸ் இன்ட்டு 100 டிவைட் பை சிபின்னு போடணும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, இந்த கெயின் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணா இன்டம்ஸ் ஆஃப் சிபி. அது சிபிக்கு அந்த கெயின் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, அந்த சிபிக்கு அந்த லாஸ் எத்தனை பர்சன்ட் வந்து கண்டுபிடிக்கிறது பேர் தான் கெயின் லாஸ் பர்சன்டேஜ். கொஸ்டின்ஸ் வந்து இது ரெண்டு தான் கேட்பாங்க. நீ வெறும் லாஸ் வெறும் கெயின் கேட்க மாட்டாங்க. லாஸ் பர்சன்டேஜ் என்ன கெயின் பர்சன்டேஜ் என்ன கேட்பாங்க. இது ரெண்டு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இஃப் an article is sold at a gain, ஓகேங்களா, சே 35%. இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வந்து உங்களை லாபத்துக்கு விற்கிறீங்க. எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 35% லாபத்தில் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் பிரைஸ் என்னது? 135% ஆஃப் சிபி. அப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ரைட்டுங்களா? அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ லாபம் வந்திருக்கு? 35 rupees வந்துருக்குங்களா? அந்த 35 rupeesன்றது தான் வந்து அந்த நமக்கு லாபம். அந்த 35 rupees தானே சொல்லியிருக்காங்க, 35% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, பார்க்கறது அப்படிதான் இருக்கும். பட் சம் போக போக உங்களுக்கு புரியும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? சரி பாருங்க. அடுத்தது, இஃப் அன் ஆர்டிகல் சோல்டு அட் அன் லாஸ் ஆஃப் எவ்வளவு? இப்போ 35% வச்சுப்போம். அப்போ எஸ்பி என்ன அப்படின்னா 65% ஆஃப் சிபி. இப்போ இதே கான்டெக்ட் தான். அதே சிபி வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வருது? 65னா நீங்கள் வந்து ஒரு -35%, கரெக்டுங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது 35 rupees வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. இவ்வளோதான் கான்டெக்ட். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நீங்கள் சம்மு சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். அதன் பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, நான் சொல்கிறேன், சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்து பாருங்க, when a person sells two similar items, one at a gain says X%, the other at a loss say X%, then the seller always incur the loss. அதாவது ரெண்டு ஒரே மாதிரியான பொருள் இருக்கு. ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10% லாபத்தில் விற்கிறோம், அதே பொருளை வந்து ஒரு 10% லாஸில் விற்கிறோம் அப்படின்னா ஓவரால் அவங்களுக்கு என்ன லாஸ் கிடைக்குமா இல்லை வந்து கெயின் கிடைக்குமானா ஓவராலாக எப்பயுமே என்ன பண்ணோம், ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஆல்வேஸ் லாஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, இந்த என்ன லாஸோ அல்லது கெயின் கொடுத்துருக்காங்களே அதனுடைய பர்சன்டேஜ் போட்டு டிவைடட் பை 10 போட்டு அதனுடைய ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இதுவுமே பார்க்கறதுக்கு ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கிங்க போதும். இது மேலே இதில் ஒன்றும் இல்லை, சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். சரி, அதன் பிறகு இப்போ என்னன்னா அவ்வளோதான். இது ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏற்கனவே சொன்னேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு டாபிக் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது இல்லாத கொஸ்டினே இருக்காது அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கினேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பம். பட் நீங்கள் போட 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா? இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிபினா என்ன எஸ்பினா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஃபிட்னா என்ன லாஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதே வந்து ப்ராஃபிட்டை வந்து பர்சன்டேஜாக மாற்றும் போது என்ன வரும், அதை இப்போ லாஸை வந்து பர்சன்டேஜ் மாற்றும் போது என்ன வரும் தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸு அந்த கெயினை வந்து நம்ம எப்படி ஷார்ட் ஆயிடலான்றது தான் இது ரெண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு உண்டான என்னது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த சம் சால்வ் பண்ணும்போது புரியும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சம் சால்வ் பண்ணும்போது சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லை நான் ஃபர்தராக போகலாம். இல்லை இந்த பர்டிகுலராக கேட்க வேண்டியது இருக்கா அந்த 2 ஸ்லைடில்? நோ சார். ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போகலாம், நெக்ஸ்ட் ஃபர்தராக போகலாம். இல்லைங்க சார், கண்டினியூ ஒன்றும் இல்லைங்க பண்ணவா? சார். ஓகே மேம், கண்டினியூ பண்ணுவாங்களா? நல்லா பண்ணலாங்க சார். ஓகே மேம், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சம் போட போட புரியும் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த எக்ஸாக்ட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட், ஓகேங்களா, ஆஃப் 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, 15%, 20% பை சேல் ஆஃப் அன் ஆர்டிகல். இதுல ஒன்றும் இல்லை, கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க? 3 சக்சஸ் டிஸ்கவுண்ட், 3 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொருளுக்கு 10%, அதுக்கு அடுத்தது 15%, அதுக்கு அடுத்து 20%. அப்போ ஒரு பொருள் வாங்கினா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த கொஸ்டின் சொல்றாங்க 3 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவன் 3 டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவன் மொத்தமா எத்தனை டிஸ்கவுண்ட் அப்படின்னா, ஒரு டக்குன்னு மைண்ட்ல ஒன்று தோணும், ஆமா இது ஒரு 10%, இது ஒரு 15%, இது ஒரு 20%. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 10 பிளஸ் 15 25, 20 பிளஸ் பிளஸ் 20 வந்து பாத்தீங்கன்னா 45. அப்போ 45% தானே சார் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தோணலாம். கரெக்டுங்களா? அதாவது இப்போ இந்த பாக்குறீங்க ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10%. இப்போ இங்க வந்து 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இது 3 ஆட் பண்ணிட்டு ஆன்சர் வரலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இப்படி வராது, இது தப்பு. இந்த மாதிரி நீங்க எப்பயுமே யோசிக்க கூடாது. ரைட்டுங்களா? இது ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கணும். பார்த்த உடனே டக்குனு சார் 35 45 வருமான இந்த இந்த ஆப்ஷன்ல வந்து நல்ல வேலை இங்க எங்கேயுமே 45 கொடுக்கல. ஆனா வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக 45 கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க 45 கொடுத்த உடனே என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆஹா வந்துருச்சு 45 சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போடுவீங்க. அது போடக்கூடாது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து இதை நீங்க எப்பயுமே என்ன பண்ண அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அப்படி என்ன சார் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் பொறுத்தவரை பர்சன்டேஜ் என்னது, பேர் 100 தானுங்களே. ஓகேங்களா? பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் பை 100 சொல்லுவீங்க. அப்போ ஆல்வேஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் 100ன்றது பர்சன்டேஜ். இப்போ நீங்க பர்சன்டேஜ்னு கேட்டா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூவே கொடுக்கல. எத்தனை ரூபாயும் தெரியாது, அந்த பொருளோட 1000 ரூபாவா 2000 ரூபாவா 3000 ரூபாயும் தெரியாது. ஆனா அது என்ன பொருளா இருந்தாலும் நம்ம அந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட் பத்தி தான் பேசுறாங்க. கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம அந்த பொருளுடைய விலை ரொம்ப சிம்பிளிசிட்டிக்காக 100 ரூபான்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட விலை சிம்பிளிசிட்டிக்கு 100 ரூபாய் எடுத்துக்கும். ஏன்னா பர்சன்டேஜ் சொல்லும்போது நீங்க வந்து நான் சொல்ற மெத்தடை வந்து இந்த கொஸ்டின் நல்லா தெளிவா சொல்றேன். இந்த கொஸ்டின் சொல்ற அந்த மெத்தடை வந்து எல்லா கொஸ்டினும் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு போட்டுற முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு பொருளுடைய 100 ரூபான்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்களேன். அந்த 100 ரூபானா எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 10% கொடுக்குறாங்க. அப்ப 10%னா மைனஸ் போட்டுக்கலாமா? டிஸ்கவுண்ட்னா நமக்கு அந்த பொருளுடைய விலை குறைய போகுது, அதனால -10 போட்டிருக்கோம். இப்போ 10% என்ன அர்த்தம்? 100 ரூபாய்க்கு 10 ரூபாய். கரெக்டுங்களா? அப்போ அந்த 100 ரூபாய்க்கு 10 ரூபானா இந்த 100 ருபீஸ் நம்ம 90 ருபீஸா மாறுமா? கரெக்டா? இப்ப 10% தானே, 100க்கு 10, அப்ப 100 ஓகே. ரூபாய் தான் இருக்கு ஒரிஜினல் வேல்யூவே. அப்ப 100க்கு 10% போயிடுச்சுன்னா 90 ரூபாய் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் முடிச்சிட்டேன். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம், 15% போடுறதுக்கா. அது 15% என்னன்னா இந்த 90 ருபீஸ்ல 15%. இதான் ரொம்ப முக்கியம். 90 ருபீஸ்ல 15%. அப்ப 90 ருபீஸ்ல 50% எப்படி சார் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, 90 ருபீஸ்ல 15% எப்படி சார் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்க. இப்போ 15% எப்படி போடுவீங்க? 15, ம். ஓகேங்களா, பர்சன்ட், ஓகேங்களா, ஆஃப் 90 தானே. செக் பண்ணுங்க. 15%னா 50 பை 100 போடுவீங்களா? இன்ட்டு ஆஃப்னா 90. இன்ட்டு ஓகே போடுவீங்களா? இது வந்து 90 போடுவீங்களா? இப்ப பாருங்க, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 2 5 ஆர் 10, 3 5 ஆர் 15. ஓகே, அதாவது 15% ஆஃப் 90. ஓகே, அப்போ வந்துருச்சுங்களா மேம்? இப்போ வந்து 50 15% ஓகே. அப்போ என்ன வருது பாருங்க. இப்போ வந்து
இப்போ வேற எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 3 9s ஆர் 27ஆ? 3 9s ஆர் 27 கரெக்ட்டுங்களா? 27 பை 2வா? இது கேன்சல் பண்ணி பாருங்க என்ன வரும்? 13.5 வருதா? எஸ் சார். கரெக்ட் தானுங்களே? 13.5 வருது. அப்போ இந்த 90 ருபீஸ்ல நம்ம 15% என்னது? 13.5. ஓகேங்களா? அப்போ இந்த 90 ருபீஸ்ல இருந்து 13.5 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? அப்போ எவ்வளவு வரும்? 90 ருபீஸ்ல இருந்து இங்க பாருங்க, 90 ருபீஸ்ல இருந்து இந்த 13.5 ருபீஸ் மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 10ல 5 போச்சுன்னா 5வா? 9ல 3 போச்சுன்னா 6ங்களா? இங்க 8ல 1 போச்சுன்னா 76.5. 7. 76.5. வெரி குட். அப்போ இது என்னவா மாறும்? 76.5 ருபீஸா மாறும். ஓகேங்களா? இது கான்டெக்ட். அடுத்து பாருங்களேன், இது முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம 100 ரூபா உள்ள பொருள் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் போது 90 ருபீஸ் கிடைக்குது. இன்னொரு 15% கொடுக்கும்போது 76.5 ருபீஸ் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ பாருங்க, இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்களே, இதுல ஒரு 20% இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, இது 76.5 ருபீஸ்ல 20%. அது அப்புறம் அது எப்படி எழுதலாம்? அப்போ 20% ஆஃப், ஓகேங்களா, 76.5 கண்டுபிடிங்க பார்ப்போம். 20 by 100 இன்ட்டு 76.5. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க, இந்த 0 0 அடிச்சிடலாம். 1 2 சார் 2, 5 2 5 சார் 10 10. இது கேன்சல் பண்ணலாம்ல. 1 5 சார் 5, 1 5 சார் 5, ரிமைனிங் வந்து 2 வருமா? 2னா வந்து 26. 26ல 5 5 சார் 25 25. ரிமைனிங் 1 வருது இல்லாம பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா 15 ஆகும். 3 ஆகுமா? 50. கரெக்ட் எஸ் தானே? சார். ஓகே. அப்போ 15.3. அப்போ இந்த 76 பாருங்க, 76.5 ருபீஸ்ல இருந்து இந்த 15.3 ருபீஸ் மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 2 பாயிண்ட் 6ல 5 போச்சுன்னா 1, 7ல 1 போச்சுன்னா 6. கரெக்டா? அப்போ 61.2 ருபீஸ். அப்ப என்ன கான்டெக்ட்? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் உள்ள ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் பொழுது நமக்கு 90 ருபீஸுக்கு அந்த பொருளுடைய விலையை குறையுது. அதுல 15% கொடுக்கும்போது நம்ம 76.5 ருபீஸா குறையுது. அதுல 20% கொடுக்கும்போது நம்ம 61.2 ருபீஸா வருது. அப்ப என்ன கான்டாக்ட்னா, ஒரு 100 ரூபாய் விலை உள்ள ஒரு பொருள் நம்ம இந்த மாதிரி 3 டிஸ்கவுண்ட் வந்து கண்டினியூஸா கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கடைசியா கட்டினா போதும்? 61.2 ருபீஸ் கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இது வந்து நம்ம வந்து அந்த கடைக்கு கட்ட வேண்டிய தொகை. ஆனா நமக்கு என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல? எக்ஸாக்ட் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் தானே கேட்கறாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை, கடைசியா மறந்துடக்கூடாது. இந்த வேல்யூ வந்து நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ என்ன? 100 எடுத்துட்டோமா? அப்ப 100ல இருந்து இது 61.2 என்ன பண்ண மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் கரெக்டா? பண்ணி பண்ணுங்க பார்ப்போம். 10ல 2 போச்சுன்னா 8ஆ? பாயிண்ட் இங்க 9 இருக்குமா? 9ல 1 போச்சுன்னா 8ங்களா? இங்க 9 இருக்குமா? 9ல 3 போச்சுன்னா, சரி 9ல 6 போச்சுன்னா 3யா? அப்ப என்ன வருது? 38.8% இருக்கா பாருங்க. எஸ் சார். இவ்வளவுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத அதோட பேக்ரவுண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னல, இங்க பாருங்க, 10%, 15%, 20% சார், மொத்தம் 45% சார் அப்படின்னா உங்களுக்கு பொருளுடைய விலை எவ்வளவுக்கு கிடைச்சிருக்குன்னு? 55 ருபீஸ் தானே கிடைச்சிருக்குன்னு. கரெக்ட்டுங்களா? இந்த 45 எடுத்துக்கிட்டோம்னா 45 ருபீஸ் டிஸ்கவுண்ட்னா 100 ரூபா உள்ள பொருளுக்கு 45% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மீதி எவ்வளவு கிடைக்கும்? மீதி வந்து அப்ப 55 ரூபாய்க்கு அந்த பொருளை கொடுத்துருக்கணும். கரெக்ட்டுங்களா இல்லையா? ஆனா ஆமாங்க அதுதான் சார். கிடையாது. நம்ம எவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கு? 61.2 ருபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இது என்னது? சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா அந்த விலைக்கு அந்த ஒரு விலை குறையுதுன்னா அதுல இருந்து 15%, அதுல இருந்து 20% அப்படி போட்டுக்கணும். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம். இது பர்சன்டேஜ் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. நிறைய பேர் பார்த்தோன்னு என்ன பண்றாங்க, ஓ டக்குன்னு இதை ஆட் பண்ணி அப்படியே குறைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அப்படி போடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கிற ரொம்ப விஷயம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் போட்டோம்ல, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கொடுத்துட்டேன். ஆனா இந்த கொஸ்டின் போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல டைம் ஆகும்ல. ரைட்டுங்களா? ஆமாங்க சார். டைம் ஆகுங்களா ஆகாங்களா? ஒன்னு ஒன்னா ஆகுதாங்க போட சார். போட போட time ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா மேக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா வச்சுங்களா, என்னடா இது எதோ சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ ஷார்ட்கட் போறேன்னு சொல்லி வரக்கூடாது. உங்க ஷார்ட்கட் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் போட்டதை வந்து ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க.
ஆனால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி எந்த மாதிரி சம் பார்த்தாலும் நீங்களா ஒரு 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க, நீங்களா சால்வ் பண்ண கற்றுக்குறீங்க. அந்த மாதிரி சால்வ் பண்ண கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த சம் எப்படி சார் போடலாம்னா நான் ஒரே லைன்லேயே உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஓகேங்களா? இது ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. என்ன பண்ணுனா ஒன்றும் இல்லை பாருங்க, இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த 100 ரூபாய் நான் அசியூம் பண்ண சொல்லிட்டேன்னா, அப்போ அந்த 100 ரூபாய் போட்டுக்கிறீங்க. எப்படி சால்வ் பண்ற பாருங்க. அந்த 100 ரூபாய் கடைசியா 100 ரூபாய் மைனஸ் பண்றீங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா 100 மைனஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க 80 10% போட்டோமா. அப்ப 10%னா அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய்னா நமக்கு வந்து 100ல 10 போயிடுச்சுன்னா என்ன வரும், 90 வருமா. 90. அப்ப என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க, இது 90/100 போட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 15 இருக்குங்களா. 15 வந்து பார்த்தீங்கன்னா 100ல 15 போச்சுன்னா 85 வருமா. அப்போ 80/500 போடுங்க. ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்து 20 இருக்குங்களா. 100ல 20 போச்சுன்னா 80 வருமா. இன்ட்டு 80/100 போட்டுங்க. ஓகேங்களா? இது போட்டுட்டு இதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. இது 100%. ஓகேங்களா? 100% மைனஸ் 90% இன்ட்டு 85% இன்ட்டு 80% இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்களாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 10னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் 90ன்னு எழுதிக்கணும். ஏன்னா 100ல 10 போச்சுன்னா 90, 100ல 15 போச்சுன்னா 85, 100ல 20 போயிடுச்சுன்னா 80. புரியுதுங்களா? இது ஒரே ஸ்டெப் தான். இந்த ஒரு ஸ்டெப் நம்ம சால்வ் பண்றோம் பாருங்க. இந்த 100 அப்படியே வச்சுக்கிறேன்னா மைனஸ் இங்க பாருங்களேன், 90ய நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 எழுதலாமா. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 0.9 எழுதலாமா. அதே மாதிரி இதை நான் 0.85 எழுதலாமா. இதை நான் 0.8 எழுதலாமா. இன்ட்டு 100. இது புரியுதா பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நான் டைரக்டா என்ன பண்றேன், இந்த ஸ்டெப்ஸ் இப்போ 90% 0.9 எழுதிக்கலாம். ஓகே, 90% 0.9 எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 85% 85/100 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 85/100 வந்து 0.85 எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.8 எழுதிக்கலாம் இன்ட்டு 100. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்றேன் பாருங்க. அப்போ ஈக்குவல் டு இந்த 100 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 8 என்ன வரும், 72 வருமா. 72 85 போடுங்க. 10 ரிமைனிங் 1 36, 8 2 சார் 16 ரிமைனிங் 1. அடுத்து வந்து 8 8 8 7 சார் 56, 56 1 57 பாருங்க. 0 2 10 ரிமைனிங் 1 6 வருதுங்களா. கட்டுதுங்களா. அதாவது 65னா 5 2 சார் 10 ரிமைனிங் 1 36 கரெக்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 8 2 சார் 16 ரிமைனிங் 1 8 7 சார் கரெக்ட் 57 0 2. அப்போ இங்கே வந்து ரிமைனிங் 1 வருமா. இங்கே வந்து 1 வருது கரெக்டுங்களா. 1 6 61 61 20 வருதுங்களா. பாருங்க 61 20. ஓகேங்களா. இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு இது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 61 20ன்னு வந்திருக்கு. அப்போ எத்தனை டிஜிட் தாண்டி பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 டிஜிட் தாண்டி இருக்கு. 4 டிஜிட்னா 1 2 3 4 இங்கே வருதுங்களா. 0.612 வருதா. நம்ம இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 மல்டிப்ளை பண்ணா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 61.20 வருமா. கரெக்டுங்களா. அப்போ இது நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா எனக்கு என்ன வருது, 61.20 வருது. கரெக்டுங்களா. இப்போ 2 மைனஸ் பண்ணுங்க. 100ல 61.2 போயிடுச்சுன்னா பாருங்க 10 10ல 2 போச்சுன்னா 8ங்களா. இங்கே 9 இருக்குமா. 9ல 1 போச்சுன்னா 8, 9ல 6 போயிடுச்சுன்னா 3, 38.8 வந்துருச்சா. பாருங்க ரொம்ப சிம்பிள். சம் போட 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 ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் லாஸ்ட் போட்டது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ போடுறது எப்படி ஒரே லைன்லேயே போடலான்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க. ஓகேங்களா. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை எழுத வேண்டாம். டைரெக்டாக 100 மைனஸ் 0.9 இன்ட்டு 0.85 இன்ட்டு 0.8 இன்ட்டு 100 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். இது வந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 38.8% கிடைக்கும். எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா. இது புரியுதுங்களா, ஈஸியாக இருக்குங்களா. பவித்ரா மேம், வாஞ்சநாத் சார் புரியுதுங்களா.
ஓகே சார். புரியுது ஏதாவது சார். டவுட்டு? நோ சார். அவ்வளவுதான் மேம். நீங்க வந்து நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா? ஓகேங்க சார். இந்த மாதிரி சம்ம கேட்டா ஒரே ஸ்டெப்புங்க பாருங்க, டைரக்டா வந்துடுறீங்க. இந்த ஸ்டெப் 100 மைனஸ், நீங்க நல்லா புரிஞ்சுங்கன்னு. இந்த 100 10%னா 100 மைனஸ் 10 90. அப்போ இது 90, 90 பை 100 வந்து 0.9 எழுதிக்கலாம். இது வந்து 85 கரெக்டுங்களா? 100ல 15 போயிடுச்சுன்னா 85, அப்போ 0.85. இது வந்து 20, 100ல 20 போயிடுச்சுன்னா 80, அப்போ 0.8 இன்ட்டு 100. அப்படியே ஒரே லைன்லேயே போட்டு சம் போட்டு போயிடலாம். இவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப புரிஞ்சுங்க, ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்னதை வேண்டாம், இது சொன்னல இது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது லென்த்தி ஆகும். பட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை சொன்னேன் நான். இந்த பாருங்களேன், இந்த 61.2ன்றது டைரக்டா வந்துருச்சா? ஒரே ஸ்டெப்லேயே போட்ட பாருங்க. அதுக்கு தான் இது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, இந்த சம்மு வந்து பார்க்கறது வித்தியாசமா இருக்கும். ஆனா வந்து லாஜிக் எல்லாம் ஒண்ணுதான். ரைட்டுங்களா? ஒண்ணுல பாருங்களேன். இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் டிக்ரீசஸ் பை 25% and 40% in 2 successive years. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த இயர் வாட் ஷால் பி த டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years. ஒண்ணு ரொம்ப சிம்பிள். போன சம் போட்ட இல்லைங்களா? போன சம் வந்து ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு 3 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப கடைசியா வந்து ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டாங்க. ரைட்டுங்களா? இந்த சம் என்னன்னா, இதுவும் அதே கான்செப்ட் தான், ஆனா வந்து பாப்புலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? பாப்புலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு டவுன் இருக்கு, அதுல வந்து பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல 25% குறையுதான், அடுத்த இயர்ல 40% குறையுதான். கரெக்டுங்களா? அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருன்னு கேட்கறாங்க. அதே கான்செப்ட் தான். பாருங்களேன், ஒரே ஸ்டெப்ல போறேன் பாருங்க. நான் 100 எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 25 இருக்குங்களா? 25 என்னன்னு சொன்னேன் நானு. அப்போ 100ல இருந்து 25 மைனஸ் பண்ண, அது மறந்துடக்கூடாது. மைனஸ் பண்ணா நம்ம என்ன கிடைக்கும்? 75 கிடைக்குமா? 75 பை 100 இன்ட்டு 40 இருக்கா? 100ல 40 படிச்சுன்னா 60ங்களா? 60 பை 100 இன்ட்டு 100 சொன்னா இவ்வளவுதான் மேம். இதுல ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். இது எப்படி சார் வருதுன்னா, அதான் சொல்றாங்க சக்சஸ் தானே. 2 சக்சஸ் அர்த்தம் அடுத்தடுத்த இயர். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா அதுல 25% குறையுது, அப்புறம் ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலை வந்து குறையுது, அப்ப கடைசியா ஒரு வேலை கிடைக்கும். ரைட்டுங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க? வாட் ஷால் பி தி டிக்ரீஸ் இன் த பர்சன்டேஜ் பாப்புலேஷன் கேட்கறாங்க. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருன்னு கேட்கறாங்க. இது பாருங்க, ரிலேட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் சமுக்கு சேம் மெத்தட் தான். ஆனா என்ன, அங்க வந்து சுச்சுவேஷன் வேற, இங்க சுச்சுவேஷன் வேற. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க என்ன சொல்றேன்னு. இப்ப அந்த 100 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இது அப்படியே எப்படி எழுதலாம்? 0.75 எழுதலாமா? டெசிமல் தான், வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி எழுதலாம்? 0.60 எழுதலாமா? இன்ட்டு 100ங்களா? பாருங்க, இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் மைனஸ் பண்ண கடைசியா. அப்ப பாருங்க, 75 இன்ட்டு 6 என்ன வரும்? 35 சார்? 30 ரெமனி தெரியுங்களா? 6 7 சார் 42, 42 3னா 45. அப்போ 450 வருதுங்களா? இங்க 100 இருக்கா? 450னா எத்தனை டிஜிட் தாண்டி இருக்கு பாருங்க. இங்க ஒரு 2 டிஜிட், இங்க ஒரு 2 டிஜிட். 2னா இது 1 டிஜிட்டா வச்சுப்போம், ஏன்னா 0 எடுத்துக்க வேண்டாம். இங்க 2 டிஜிட், இங்க 1 டிஜிட், 3 டிஜிட் இருக்குங்களா? 3 டிஜிட் பாருங்க, 1 2 3 இங்க வருதா? இன்ட்டு 100னா 45 வருமா? ஏன்னா ரொம்ப சாதாரண டெசிமல் தான். சப்போஸ் இந்த டவுட் இருக்கிற கூட கொடுங்க, சொல்லி கொடுக்குறேன் நான். நான் தான் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துல டெசிமல் எப்படி போடுன்னு சொல்லி, அடிஷன் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். இது டவுட் இருக்கா கூட கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கு சிம்பிளி பண்ணும்போது என்ன கிடைக்குது? 45 கிடைக்குதா? அப்ப பாருங்க, 100ல இருந்து 45 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 50 வருமா? அப்போ 55% ஆன்சர் இருக்கா பாருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க பாக்குறது ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். அப்ப அந்த சக்சஸ் டிஸ்கவுண்ட்லாம் என்ன சார் பண்ணுன்னா, இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த பர்டிகுலர் சொல்லையில ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். மற்ற யாருங்களுக்கு அது புரியுதுன்னா புரியுது சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். புரியுதுங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ. பாருங்க, இப்போ இந்த 2 சம் ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து கொஸ்டின் மட்டும்தான் வேரியேஷனா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி, இதுவும் ஒரே மாடல், இது ஒரே மாடல், ஆனா இந்த வே ஆஃப் அந்த இதுதான் சுச்சுவேஷன் தான் வேற. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கங்க. நம்ம இப்ப நிறைய பேர் லேட்டா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் 2 டக்குன்னு ஒரு ஸ்பீடா நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் என்னன்னு
இதில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம நீ பார்க்கறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. இது வந்து ரொம்ப கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, ரைட்டுங்களா? இதில் ஒன்றும் இல்லை, இதில் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று சிபி. சிபின்னு என்னன்னா ஒரு பொருளுடைய விலை, நம்ம வாங்குறது, ரைட்டுங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறது. செல்லிங் ப்ரைஸ்னா அந்த பொருளை வாங்கி விற்போம்ல, ஒரு லாபத்துக்கோ ஒரு நஷ்டத்துக்கோ விற்போம், அதுதான் வந்து எஸ்பி. இப்போ பாருங்க, ப்ராஃபிட் ஆர் கெயின்னா என்ன? அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வித்த பொருள், அதை வித்தவுடைய விலை, அதுக்கடுத்து வாங்கின விலை, அதுதானே அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸோ தானே நமக்கு லாபம். லாஸ்ன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பொருள் வாங்கின விலையை விட விற்கிற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாஸ். கரெக்டுங்களா? இதுதான் அந்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கெயின் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை. கெயின் பர்சன்டேஜ்னா கெயின் இன்ட்டு 100 சிபி. சிபின்றதுனா நம்ம என்னது, நம்ம பொருள் வாங்கின விலை. ஆல்வேஸ் இங்கே வந்து நம்ம என்ன பொருள் விலை வாங்கணுமோ அந்த பொருளுடைய விலை தான் நான் போட்டு, அது சிபி தான் கீழே போட்டுக்கணும். இதே மாதிரி லாஸுக்கு அதே தான், கெயினுக்கு பதிலாக லாஸ் இருக்கும், இங்கே சிபி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொருளுடைய விலை கெயின்னா, இப்போ 35% கெயின்னா, நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, 100 கூட 35 ஆட் பண்ண 135 கிடைக்குமா? நம்ம 135 சிபின்னு எழுதலாம், ரைட்டுங்களா? அதே லாஸ்னா அந்த 100ல 35 மைனஸ் பண்ணுங்க, 65 கிடைக்குமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் 65. ஓகேங்களா? ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அதை வந்து 35% லாபத்தில் விற்றோம்னா நம்ம 135க்கு விற்போம். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அது 35% லாஸில் விற்றோம்னா நம்ம 65 ருபீஸ் தான் விற்போம். இதுதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு கண்டிஷனுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட்டு, ரைட்டுங்களா? இது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பொருள் இருக்கு. ரெண்டு பொருளை, ஒரு பொருளை வந்து கெயினுக்கு விற்கிறோம் X%, இன்னொரு பொருளை X% லாஸ் விற்கிறோம். அப்போ அவனுக்கு கடைசியாக வந்து என்ன சார் கிடைக்குன்னா, ஆல்வேஸ் லாஸ் தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. காமன் லாஸ் அண்டு கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 10 ஹோல் ஸ்கொயர்டு. இது சிம்பிளா சொல்ல போனா x/10 ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இது சம் வரும்போது தெரியும். இவ்வளவுதான் நாங்க பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வராதவங்க வந்து இப்போ என்ன இருக்குன்ற மாதிரி லாஜிக் புரிஞ்சுங்க. இது ஒரு சிபிஎஸ்பி. இதுல எப்படி ப்ராஃபிட் கெயின், இதுல வந்து கெயின் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறது, லாஸ் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி எழுதுறது, டிக்ரீஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இதுதான் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம். ஒன்று வந்து எப்படி ஈக்குவல் டிஸ்கவுண்ட் என்ன, எந்த சுச்சுவேஷன்ல எப்படி, இன்னொன்று வந்து ஒரு பாப்புலர் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, இது போட்டிருக்கோம். இவ்வளவுதான் விஷயம், சரிங்களா? நீங்க இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுட் இருக்குன்னா நம்ம கிளாஸ் முடிச்ச பிறகு நான் உங்களை ஆன்லைன்ல அப்லோட் பண்றேன், திரும்ப ஒரு கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? வேற லேட்டா வந்தவங்களுக்கு நான் சொல்றேன் நான், ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாததுக்காக சொல்றீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன். சம்மு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம அழகா வந்து நம்ம சுச்சுவேஷன் ஏற்றபடி நம்ம வந்து இது நம்ம மாத்திக்கிட்டோம்னா போதும். கொஸ்டின் பாருங்களேன். இந்த காஸ்ட் பிரைஸ் என்ன? சிபி. இது மாதிரி எப்பவுமே நீங்க வந்து டக்கு டக்குன்னு அதுல மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ த காஸ்ட் பிரைஸ் இஸ் 95% ஆஃப் இட் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னது? எஸ்பி. சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, செல்லிங் பிரைஸ் என்னது? நமக்கு வந்து எஸ்பி. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அப்போ if the காஸ்ட் பிரைஸ் இஸ் 95% ஆஃப் செல்லிங் பிரைஸ் அப்படி இருந்துச்சுன்னா, தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ சிபிக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எந்த பர்சன்டேஜ் வரும்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, சிபி ஈக்குவல் டு 95% ஆஃப் எஸ்பி. இதான கண்டிஷன், ரைட்டுங்களா? இதுதான் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்ன நம்ம கேட்குறாங்க? ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? அப்போ ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ்னு என்ன அர்த்தம்? அப்போ ப்ராஃபிட்டை நம்ம பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஞ்சம் கொஸ்டின்ல வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, சிபி இருக்குல்ல, இது சிபி ஈக்குவல் டு 95%. என்ன சொன்னேன் நான்? 90/100 எழுதிக்கலாங்களா? ஆஃப்னா இன்டா எஸ்பி, கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, அப்போ சிபி ஈக்குவல் டு இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன வரும் அப்படின்னா, நீங்க வந்து டெசிமல் அடிச்சுக்கலாம். எப்படி டெசிமல் அடிச்சுக்கலாம்? பை 100னா 0.95 போட்டுக்கலாமா? அது சிம்பிளா போட்டுக்கணும். இவ்வளவுதான் மேட்ரு. அப்போ சிபிக்கும் எஸ்பிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபி ஈக்குவல் டு 0.95% எஸ்பி. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வந்து சிபி வந்து எஸ்பி விட கம்மியா இருக்கு. அப்ப ஆப்வியஸா என்ன கிடைக்கும்? லாபம் தானே கிடைக்கும். லாஜிக் தான், ரைட்டுங்களா? லாஜிக் தான். ஸோ அப்போ இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதுதான் அங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன். நம்ம ப்ராஃபிட்னு கேட்டிருக்காங்களே, ப்ராஃபிட்டுக்கு பர்சன்டேஜ் என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க,
ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? எஸ்பி அதிகமாக இருக்கும், சிபி வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? பை ஆல்வேஸ் சிபிக்கு தான் போடுன்னு சொன்னேன். இன்ட்டு 100 இதுதான் ஃபார்முலா. ப்ராஃபிட்னு என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது நம்ம கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருந்தால் தானே ப்ராஃபிட்டு. அப்போ எஸ்பி மைனஸ் சிபி அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தானே ப்ராஃபிட்டு. அப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்ட்டு 100 போட்டுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம ஸ்லைடில் ஏற்கனவே போட்டிருப்போம். ப்ராஃபிட்னா என்ன? இந்த பாருங்க, இது பாருங்க. ப்ராஃபிட்னா எஸ்பி மைனஸ் சிபி தானே, இதுதான் எழுதியிருப்போம். அடுத்த ஸ்லைடில் பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் கெயின் ரெண்டு சேம் தானே. அந்த பர்சன்டேஜ் அந்த கெயின் என்ன இதெல்லாம் கெயின் தானே சொன்னால எஸ்பி மைனஸ் சிபின்னு எழுதலாமா? அதுதான் எழுதிருக்கிறேன். அப்போ கெயின் இன்ட்டு 100 டிவைட் பை சிபி, அதுதான் பாருங்க இந்த ஸ்லைடில் பாருங்க. கரெக்டாக இருக்குண்ணா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்ட்டு 100. கரெக்டுங்களா? இவ்வளோதான் லாஜிக். இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறேன்னு. இப்போ இந்த பாருங்க சிபி இருக்குல்ல, இப்போ சிபி ஈக்குவல் 0.95 எஸ்பியா. அப்போ அந்த சிபிக்கு பதிலாக நம்ம 0.95 எஸ்பியை சப்ஸ்டிட் பண்ணலாம். கரெக்டுங்களா? அல்லது எஸ்பி இப்படி இதுலேருந்து எஸ்பி வருதுன்னு வச்சுங்களேன். எஸ்பி வச்சு 0.95 அந்த பக்கம் கீழே போகுமா? அப்போ சிபி டிவைடட் பை 0.95 அப்படின்னு போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அது போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இதே போட்டுப்போம், அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பாயிண்ட் டிவைடெல்லாம் வருது, இது வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இப்போ பாருங்களேன், எஸ்பி என்னது? எஸ்பியை நம்ம அப்படியே எஸ்பின்னு வச்சுப்போம். மைனஸ் சிபி இருக்குல்ல, சிபிக்கு பதிலாக 0.95 எஸ்பி சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஓகேங்களா? பை சிபி இருக்கா, சிபிக்கு 0.95 எஸ்பி சப்ஜெக்ட் பண்ணலாமா? பாருங்க, இன்ட்டு 100. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து மேக்ஸில் பொறுத்தவரையிலையும் பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது லைட்டாக கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சாதாரண சம்மு தான் பாருங்க. இப்போ ரெண்டுலேயும் காமனாக எஸ்பி இருக்கா? ரெண்டுலேயும் காமனாக எஸ்பி இருக்குங்களா? பாருங்க, நான் எஸ்பி காமனாக எடுத்துட்டேன். இங்கே வந்து இப்போ என்ன 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ 1 மைனஸ் இங்கே 0.95 இருக்கா, 0.95 டிவைடட் பை இங்கே பாருங்க 0.95 எஸ்பின்னு போட்டுக்கலாமா? இந்த 100 அப்படியே வச்சுக்கலாமா? இவ்வளவுதான் சிம்பிள். பாருங்க, நான் ஒன்றும் பண்ணலை. இதை வந்து இந்த எஸ்பி சிபி இருக்குல்ல, நான் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா இந்த கேன்சல் பண்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ ஒன்றில் வந்து 0.95 போட்டுச்சுன்னா என்ன வரும்? 0.05 வருமா? ஒன்றில் 0.95 0.05 வருமா? 0.05 எஸ்பி டிவைடட் பை 0.95 எஸ்பி. இந்த 100 வச்சுக்கலாமா? இன்ட்டு 100. ஒண்ணுமே பாருங்க, மேலே எஸ்பி இருக்கா, எஸ்பிஎஸ்சி கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, வேற நம்பர் மட்டும் வந்துருச்சு. இது வந்து சிம்பிளி பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்காக தான் அந்த சிபி தூக்கிட்டு போய்ட்டு அங்கே எஸ்பிக்கு பதிலாக போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், இதுல இங்கிங் பாயிண்ட் எடுத்து 2 டிஜிட் இருக்கா, இங்கிங் பாயிண்ட் 2 டிஜிட் இருக்கா. அப்போ பாயிண்ட் இல்லாம எழுதலாமா? ஏன்னா ரெண்டு இடத்துல காமன் செட் ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும், மேலே வெறும் 5 மட்டும் வரும், கீழே என்ன வரும், 95 வருதா? இன்ட்டு 100ங்களா? இது சிம்பிளி பண்ணுங்க பார்ப்போம். இப்போ இந்த 5ஐயும் இந்த 95 கூட அடிக்கலாம், இல்லை வந்து இந்த 100 இது அடிக்கலாம். 5 இதை அடிச்சுக்கலாம். 1 5 சார் 5, இது என்ன வரும்? 1 5 சார் 5, ரிமைனிங் 4 வருமா? 45னா 9 5 சார் 45. அப்போ மீதி என்ன இருக்கு? 100 பை 19 கிடைக்குதா? 100 பை 19% கிடைக்குமா? அப்போ பாருங்க, 100ல இருந்து 19 டிவைட் பண்ணுங்க, வழக்கு மேலே போடுங்க, என்ன வரும்? 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் 19னா எவ்வளோ வரும்? 95 வருமா? பாருங்க, 5 டைம்ஸ் 20னா 100. 5 டைம்ஸ் 19னா ஒரு 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 95 வரும். இது மைனஸ் பண்ணுங்கன்னா வரும் 5 கிடைக்குதுங்களா? இங்கே 19 இருக்கு, இங்கே 5 இருக்கு. ஆப்வியஸாக என்ன பண்ண முடியாது, இதை இது பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் போட்டிங்கன்னா இது நம்ம 50 மாறிடுமா? 50ல் எத்தனை டைம் 19 வரும்? 19 வந்து 20 கன்வெர்ட் பண்ணிங்க, ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துடும். அப்போ 2 டைம்ஸ் 19 வருமா? போடுங்க, 2 19 சார் 38. இது மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 1 12 வருதுங்களா? இப்பயும் வந்து 19 வராத, ஒரு 0 போட்டால் 120 வருதா? 120ல் எத்தனை டைம் 19 வரும்? எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக கால்குலேஷன் போடுங்க. ஒரு 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ 6 டைம்ஸ் என்ன வரும்? 114 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பாருங்க, 19 × 6. ஓகே. ஓ 94ஆ? ரைட்டு, சாரி 114. அப்போ 114 வருதா? இதெல்லாம் போட தேவையில்ல. என்ன வந்திருக்கு?
5.26. பாருங்க ஆன்சரு, இந்த பாருங்க 5.26%. இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நீங்க கடைசி வரையும் போடணும் அவசியம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் 5 போட்டீங்க, ஆன்சர் பாக்குறீங்க, இங்க பாருங்க எக்ஸாக்டா 5 ஒன்று இருக்கு, 5.26 இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஸ்டெப் போடும்போது 5.2 வந்துடும். 2 வந்த உடனே நீங்க ஆன்சர் போடலாம், கடைசி வரையும் போடணும் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவுதான் அந்த கான்செப்ட். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5.26. என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் திரும்ப கூட விளக்கம் கொடுக்குறேன். இஸ் இட் ஓகே? சார் திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார் ஃபுல்லா. திரும்ப சொல்லுங்களா சார்? ஆமாங்க சரி, சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி சரி, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒரே நிமிஷம் சார், அப்படியே ஜஸ்ட் அது அந்த லாஜிக் மட்டும் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு கால்குலேஷன் தான் பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும். நீங்கள் அதனால இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கால்குலேஷன் தான் ஸ்பீடாக போடணும். அந்த டெசிமல் கால்குலேஷன் டக்கு டக்குன்னு எங்கே பாயிண்ட் வைக்கணும்னு தெரியுன்னு, மல்டிபிளேஷன் டேபிள் தெரியுன்னு நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொன்னேன். நான் பேசிக் சொல்லும்பொழுது அது வந்து மல்டிபிளேஷன் டேபிள் படிச்சிங்க, ஓகேங்களா? மல்டிபிளேஷன் டேபிள் படிச்சிங்க அப்படின்னு நான் சொன்னது அதுதான். அதே சமயத்தில் வந்து டெசிமல் கால்குலேஷன்லாம் ஸ்பீடாக போட்டு பழகணும். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் என்னதான் கான்செப்ட் தெரிஞ்சால் கூட கடைசியாக ஆன்சர் கொண்டு வரதுல உங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த சம்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் கால்குலேஷனில் மாஸ்டராக இருக்கணும். ஏன்னா எல்லா சம்முமே வந்து மேக்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபண்டமெண்டல்ஸ் தான். அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷனு, மல்டிபிளிகேஷன், இது 3 உங்களுக்கு ஒழுங்காக 4 போட தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். பாருங்கள், இந்த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 95% ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ். இதுதான் கண்டிஷன் சார். ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு எழுதிக்கிறேன்? சிபின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 95% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். 95% அப்படின்னு என்ன அர்த்தம்? 95/100 அர்த்தம். கரெக்டுங்களா? ஆஃப், நீ ஆஃப்னு வந்து நீங்கள் ஆஃப் நம்ம ஆஃப்னு வச்சுக்கலாம், அது இன்ட்டுன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு லைனில் சொல்கிறேன். ஆஃப்னு இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு எஸ்பி செல்லிங் ப்ரைஸ். இதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். கொஸ்டின் பார்த்த உடனே பார்க்கணும். அப்போ காஸ்ட் பிரைஸ் இஸ் 95% ஆஃப் த செல்லிங் பிரைஸ் அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 95/100 இன்ட்டு எஸ்பின்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷன். ரைட்டுங்களா? இதை கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சார் ஃபார்முலானா, ஒன்றும் இல்லை, எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்ட்டு 100. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு உண்டான ஃபார்முலா. அப்போ இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த தேவையான டேட்டாவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம ஆன்சர். இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? அப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிபிக்கும் எஸ்பிக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனை வச்சு கண்டுபிடிச்சு இங்க பாருங்க, ஒன்னு எஸ்பியும் சிபி இருக்கு. இது ரெண்டையும் வந்து ஒன்னு எஸ்பியா மாத்துங்க, இல்ல சிபியா மாத்துங்க. மாத்துட்டீங்கன்னா அந்த நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்கிறது வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்காக தான் இது போட போறோம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அப்போ இங்க நான் என்ன பண்ற பாருங்க, இங்க வந்து இது என்ன மாறுது அப்படின்னா, சிபி அப்படியே இருக்கு லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல 95% நான் 0.95 எழுதலாம்ல. இதுல எந்த டவுட் யாருக்குல்ல? ஒண்ணு இல்லை பாருங்க, இது எப்படி சொல்ற பாருங்க. 100 இருக்கா? இப்போ 100 நம்ம 95 டிவைட் பண்றோம். சாரி, 95 100 டிவைட் பண்றோம். கரெக்டுங்களா? இப்படி தானே போடுவீங்க. அப்போ நீங்க பாருங்க, 95 வந்து 100 விட சின்ன நம்பரு, அப்போ போட முடியாதுல்ல. அப்போ 0 பாயிண்ட் போட்டா இது என்ன ஆகும்? 950 ஆகுமா? கரெக்டுங்களா? இப்போ 950 ஆகும். இப்போ 950 ஆச்சுன்னா இப்போ பாருங்க, 100 எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் வருமா? 9 டைம்ஸ்னா 900 மாறிடுமா? பை 0 5 0, அப்போ 50 ஆயிடுதா? இப்போ 50ல இது போட முடியாதுல்ல. அப்போ ஒரு 0 இங்கே சேர்த்துட்டீங்கன்னா 500 ஆயிடுமா? 500ல 5 டைம்ஸ் 100 வருமா? அப்போ 500. இதெல்லாம் இப்படிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பண்ணுன்னா சிம்பிளா, இப்போ 95/100 அப்படின்னா என்ன, ஒண்ணுமே இல்லை. இங்க எத்தனை இருக்கு? பாயிண்ட்டுக்கு எடுத்து, அதாவது 100 இருக்கா, 2 0 இருக்குங்களா? அப்போ இங்க வந்து 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். பாருங்க, 95 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சிருக்குன்னா இப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். சப்போஸ் இது வெறும் 5/100 இருக்குன்னு வச்சுங்களா, பாருங்க 5/100னா இப்போ 2 0 இருக்கா? அப்போ 2 0ன்னு பாருங்க, இங்க வந்து டிஜிட் வந்து 1 தானே இருக்கு. அப்போ 2 டிஜிட்டா மாத்தனா முன்னாடி ஒரு 0 சேர்க்கலாமா? 05, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுருங்க. பாருங்க, 2 டிஜிட் போட்டு பாருங்க, பாயிண்ட் எடுத்தது.
இதெல்லாம் வந்து பேசிக் டெசிமல். இதெல்லாம் டக்குன்னு பார்த்த உடனே போட்டுருணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா போட்டுடலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அப்போ இது எப்படி வந்து சிபி ஈக்குவல் 0.95 எஸ்பி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுல, இவ்வளவுதான் கான்செப்ட்டுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிக்கு பதிலா இந்த 0.95 எஸ்பியை நான் சப்ஸ்டிட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க பண்றேன்? இந்த சம்மில் சப்ஸ்டிட் பண்றேன். ஏன் சார் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா, நான் சொல்றேன்ல, இங்க ரெண்டும் மாறி மாறி இருக்குல்ல, எஸ்பி சிபி இருக்கா, இது நான் வந்து ஒரே வேலையோ மாத்தினாதான் நான் வந்து அந்த கீழே இருக்கிற சிபி இருக்குல்ல, இது கேன்சல் பண்ண முடியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, சிபி எஸ்பி வந்து நான் ஒன்றும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த சிபி இருக்கு இல்லைங்களா, இந்த சிபின்றது என்னது? 0.95 எஸ்பி தானே. அப்போ இந்த 0.95 எஸ்பி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க சிபிக்கு பதிலாக. காடி, இவ்வளோதான் கான்ட்ராக்ட். கீழே அந்த சிபி டிஸ்டர்ப், அந்த சிபி இருக்குல்ல, அந்த சிபிக்கு பதிலா, ஓகே, அந்த சிபிக்கு பதிலா திரும்ப 0.95 எங்கெல்லாம் சிபி இருக்கோ அதுக்கு பதிலாக வந்து எஸ்பி வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க பாருங்க என்ன ஸ்டெப் பண்ணிருக்கேன்னு. இந்த எஸ்பி அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த சிபிக்கு பதிலாக இதை கொண்டு வந்து இங்கேயும் இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இந்த 100 அப்படியே வச்சுக்கலாமா? பாருங்க அடுத்து நான் இங்க பாருங்க, எஸ்பி மைனஸ் 0.9 எஸ்பின்னு இருக்கு. அப்ப என்ன சார்னா, எதுவுமே கொடுக்கலன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப இது ரெண்டும் காமனா, இந்த எஸ்பி எஸ்பியும் காமனா பொதுவா வெளியிடுங்க. வெளியே எடுத்தீங்கன்னா பிராக்கெட் போட்டுங்க, இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 இங்க போட்டுக்கலாம், மைனஸ் இந்த 0.95 இங்க போட்டுக்கலாம். இவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட், ரைட்டுங்களா? அடுத்து வந்து கீழே என்ன இருக்கு? 0.95 எஸ்பி இருக்கா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது ரெண்டு மைனஸ்ல தானே இருக்கு, இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. 1ல 0.95 போட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும்? பாருங்க, 1.00 வச்சுக்கோங்க, 0.95 போட்டுங்க, இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம், என்ன கிடைக்கும்? இது 0 வராது இல்லையா, இது 10 ஆயிடும். 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 9 தானே இருக்கும், 9ல 9 போச்சுன்னா 0.0, 0.05 வருதா? அப்போ மேல வந்து 0.05 எஸ்பின்னு கிடைக்கும், கீழே வந்து இந்த 0.95 எஸ்பின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை சார், எஸ்பி எஸ்பி கேன்சல் பண்ணிடுறீங்க, இன்ட்டு 100 இருக்கும். அப்போ அடுத்து நடக்குன்னா பாருங்க, மேலே என்ன கிடைச்சிருக்குன்னா 0.05 டிவைடட் பை 0.95 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். இது வரலையும் இந்த ஸ்டெப் வரலையும் புரியுதுங்களா? எது டவுட்டு? ஓகே சார். ஓகே ஃபைன் சார், கேட்டீங்களா? புரியுதுங்களா சார்? ஓகே சார். யார் சோலை சார் கேட்டது? சார் புரியுதுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ பாருங்க சார், ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா. இப்போ இது 100ல தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இது வெறும் 5 ஆயிடும் சார் மேலே, இது வெறும் 95 ஆயிடும் சார். இப்படி எழுதலாம், ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு, இங்கேயும் பாயிண்ட் 2 டிஜிட் இருக்கு, அப்போ ரெண்டு கேன்சல் அவுட் பண்ணிட்டு வெறும் நம்பர் மட்டும் எதுனா போதும், ஓகேங்களா? இது சிம்பிள் தான். இல்லை சார் தனியாக போட்டு காட்டுங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்களேன், 0.05 இருக்கா, அதை நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வரும்? 5 × 100 500 வருமா? 500னா பாயிண்ட் அடுத்தது டிஜிட் இருக்கு பாருங்க, 2 டிஜிட் இருக்கா பாருங்க, 1 டிஜிட் 2 டிஜிட் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? வெறும் 5 மட்டும் வருதா? இவ்வளோ தான் கான்செப்ட். இதே மாதிரி 95க்கு போட்டிங்கன்னா 95 வந்துடும், ஓகேங்களா? இன்ட்டு 100, இது சிம்பிளிஃபை தான் பண்ணணும். பாருங்க, 1 5s are 5, 19 5s are 95. அப்போ ரிமைனிங் என்ன வந்திருக்கு? 100/19 வந்திருக்கு சார். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, நான் தான் போட்டு காட்டினல, இந்த ஸ்டெப் பாருங்க, இந்த ஸ்டெப் இல்லையா? சரி ஓகே பரவாயில்ல. இங்க பாருங்க, நான் வந்து 100 19ஆல டிவைட் பண்றேன். அப்போ 119 5 டைம்ஸ் வரும் சார். 5 டைம்ஸ் 19 வந்து பார்த்தீங்கன்னா 95 சார். மைனஸ் பண்ணீங்கன்னா 5 வரும், ரைட்டுங்களா? 5 வந்து 90 சின்ன நம்பர் தானே, அப்போ அங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா இது 50 மாறிடுமா? 50ல 19 எத்தனை டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், 2 19s are 38ன்னு வரும், ஓகேங்களா? இங்க பாருங்க, இதை டிவைட் பண்ணுங்க, 10ல 8 போச்சுன்னா 2, இங்க வந்து 4 இருக்குமா, 4ல 3 போச்சுன்னா 1, கரெக்டா? 50ல 38 போனா 12. அப்போ இந்த 12 வந்து 19 சின்ன நம்பரா இருக்கா, அப்போ இது 120 மாத்திங்க. 120னா எத்தனை டைம்ஸ் சார் வரும் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். 6 19s are 114 வரும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு போதும். நீங்க ஆன்சர் பாக்குறீங்க, இந்த பாருங்க 5.26ன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரு, புரியுதுங்களா சார்? இப்போ கிளியருங்களா? ஓகே சார். சோலைமுத்து சார் கிளியருங்களா? சூப்பருங்க சார், புரியுது சார்.
ஓகே, இவ்வளவுதான் சார். இது நீங்க போட போட ப்ராக்டிஸ் ஆயிடும் சார். ஓகேங்களா? நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்றேன் நான். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பெருசா தெரியும். நீங்க அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து நான் சொன்ன அந்த பேசிக்ஸ் நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது. கட கட கடன்னு போட்டுருவீங்க. உங்க மைண்ட் கால்குலேஷன் வேலை நடக்கும். ஆனா பார்க்கறது தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 old cars are sold for 48,000 each. ரெண்டு கார் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு பழைய கார் வந்து அவங்க வந்து விற்க போறாங்க. ரெண்டு காரையும் வந்து பாத்தீங்கன்னா 48,000க்கு விற்கிறாங்க. ஈச்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? பாருங்க, ஒன் இஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு. அனதர் கார் வந்து பாத்தீங்கன்னா அட் லாஸ் ஆஃப் 20%. இன்னொரு கார் என்ன பண்றாங்க? 20% லாஸ்ல விற்கிறாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் தி நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அண்ட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான சம்மு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சம்ஸில் கொடுப்பாங்க. என்னன்னா இந்த இது மட்டும் இந்த 4% மட்டும் கொடுப்பாங்க. இந்த 4,000 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக அடுத்த கடத்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய முறை போட்டிருக்கேன். ஆனால் அது வேல்யூவே கேட்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? டைரெக்டாக அது கேட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவங்க மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் இதெல்லாம் எடுத்துக்கூடாது. நானே எனக்கு தெரிஞ்சு இத்தனை இதில் வந்து இந்த லாஸ் கேட்டு முதல் முறையாக சமைப்பு தான் போடுறேன். பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்களேன். இந்த சம்மு வந்து ரொம்ப சிம்பிள் சார். இந்த லாஸ் கொடுக்காம, சப்போஸ் தான் இது எவ்வளோ அமௌண்ட்னு கொடுக்காம இந்த சம்மு கேட்டாங்களா வச்சிங்களேன், இதுல ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். பாருங்களேன் முன்னாடி இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த கொஸ்டின் இந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க, இது நான் சர்க்கிள் பண்ற பாருங்க. when a person sells two similar items, one at a gain of 8x percentage, other at a loss of 8%, then the seller always incur the loss. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்வேஸ் இன்கர் தி லாஸ்ன்ட்டாங்க. ஃபார்முலா பாருங்க, எப்பயுமே லாஸ் தானே வரும். லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? காமன் லாஸ் அண்டு கெயின் டிவைடட் பை 10 ஹோல் ஸ்கொயர்டு. இது சிம்பிளா ஃபார்முலா போட்டீங்கன்னா x/10 ஹோல் ஸ்கொயர்டு. பாருங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வாங்கலாங்க. இந்த சம்மில் ஒன்றுமே இல்லை சார். இங்கே பாருங்களேன், நான் x/10 ஹோல் ஸ்கொயர் தானே, x/10 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இது போட்டால் போதும். இப்போ பாருங்களேன், x/10 ஹோல் ஸ்கொயர்டுனா எக்ஸ்ன்றது என்னது? 20% பாருங்க. ப்ராஃபிட் 20% இருக்கு, லாஸ் 20% இருக்கா? அப்போ நம்ம காமனாக இருக்கு 20% எடுத்துக்கணும். பை 10 போட்டுங்க. ஹோல் ஸ்கொயர் போடுங்களேன். இந்த 10னா 1 10s are 10, 2 10s are 20. அப்போ என்ன கிடைக்குது? 2% கிடைக்குதா? சரி, 2 பவர் 2 கிடைக்குதா? 2 பவர் 2. 2 பவர் 2 என்னது? 4. அப்போ 4%. நான் என்ன சொன்னேன்? இது மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் லாஸ். அப்போ பாருங்க, எங்க 4% லாஸ் இருக்குன்னு பாருங்க. எங்க பாருங்க, இதுல 4% லாஸ் இருக்கு, இது 4% ப்ராஃபிட் இருக்கு, இது 5% லாஸ் இருக்கு, இது 2% ப்ராஃபிட் இருக்கு. நம்ம ஆன்சர் என்ன வரணும்? 4% லாஸ் வரணும். அப்போ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் சம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கேட்டிருந்தா. ஆனா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? நம்ம சம்மு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்பாங்க. இதுல லாஸ் கேட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் சம்மில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸை வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டுங்களா? சரி, அப்போ என்ன சார் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொல்ற மாதிரி இது புரிஞ்சுதா? இதை வச்சுட்டு நீங்க சமம் போடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆன்சர் தான் கிடைக்கும். கரெக்டா? இன்னொரு கொஸ்டின்ல 4% லாஸ் 4,000 போல 2,000 கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ அதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? பாருங்க, இது வரலையும் இது இது வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. அது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, கண்டிஷன் பாருங்க. இப்பதான் கொஞ்சம் யோசிங்க, லாஜிக்கலா புரியும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுத்துப்போம். இந்த 48,000 சார் ஒரு பொருள் விற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பொருளை 48,000 விற்கிறாங்க சார். இந்த 48,000 என்னது? செல்லிங் பிரைஸ் தானே. ரைட்டுங்களா? 48,000 செல்லிங் பிரைஸ். ஒரு பொருளை அவங்க 48,000 விற்கிறாங்க. விற்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சார், எவ்வளவு சார் கிடைக்குது? 20% லாபம் கிடைக்குதா? அப்போ 20%னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா +20%
லாபம்னு வச்சுக்கலாமா? ஓகேங்களா? அப்போ 20% லாபம் தான் இந்த 48,000. இது ஒரு கண்டிஷனு. ரெண்டாவது பாருங்களேன், ரெண்டாவது வந்து இந்த கண்டிஷன் எடுத்துப்போம். இது வந்து லாஸ்ல 20% விற்கிறாங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல விற்கிறாங்க. லாஸ்ல விற்கிறாங்கன்னா இது எஸ்பி ஈக்குவல் டு 48,000. 48,000 இது வந்து என்ன பண்றாங்க? 20% லாஸ்ல விற்கிறாங்களா? அப்ப ரெண்டுமே செல்லிங் பிரைஸ் தான். நம்ம சேல் பண்ணாதானே செல்லிங் பிரைஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இது 48,000 விற்கும் போது 20% லாபம் கிடைக்குது. ரெண்டாவது பொருள் 48,000 விற்கிறது போது நமக்கு 20% லாஸ்ல விற்கிறாங்க. இதுதான் கண்டிஷனு. இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே செல்லிங் பிரைஸ். ஃபர்ஸ்ட் 48,000ன்றது 20% லாபத்துல கிடைக்கிறது. ரெண்டாவது 48,000ன்றது 20% லாஸ்ல கிடைக்கிறது. சரிங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். இதுல என்ன சார் பண்ணனா ஒண்ணுமே இல்ல. இதுக்கு சிபி கண்டுபிடிங்க, இதுக்கு சிபி கண்டுபிடிங்க. ரைட்டுங்களா? பாருங்க, நான் சிபி என்ன சொன்னேன்? அந்த பொருளுடைய ஒரிஜினல் வேல்யூ. எஸ்பின்னா என்னது? அதை விற்கிற வேல்யூ. இப்போ எப்பயுமே என்னன்னா இந்த செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கும் சார். என்னது? 100% இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை சார், இங்கே பாருங்க, இது வந்து இது 20% லாபத்தில் தானே வந்திருக்கு. அப்போ என்னன்னா பாருங்க, அந்த எஸ்பி இருக்குல்ல, அந்த எஸ்பியுடைய 48,000 இருக்குல்ல, இந்த 48,000 என்ன தெரியுங்களா? 120% சார். 120% ஆஃப் சிபி சார். அதாவது நம்முடைய அந்த பொருளுடைய விலையை விட இது 20% லாபமானது. ரைட்டுங்களா? அப்போ இது எப்படி இதெல்லாம் 120% ஆஃப் சிபின்னு எழுதலாம். எது? இந்த 48,000. அப்போ 48,000 வந்து 120%னா நம்ம சிபி வந்து 100% தானே. ஒரு பொருளுடைய விலை 100% வச்சுப்போம். அப்போ பாருங்களேன், 120% 48,000 நாங்க பாருங்க, 120% நமக்கு 48,000. அப்போ 100% என்ன கண்டுபிடிக்கணும் சார்? அப்போ ஒன்றும் இல்லை, 48,000 அப்படியே போட்டுங்க. இந்த 120 வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடுங்க சார். இந்த 100 வந்து இன்ட்டு 100 போட்டுங்க சார். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? இது எப்படி போடணும்னா 120% ஈக்குவல் டு 48,000 அப்படின்னா நம்ம 100% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இந்த 120 வந்து டிவைட் பை கீழே கொண்டு போயிடுன்னு இந்த 100 வந்து இன்ட்டு 100 போட்டுக்கணும் சார். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இது எப்படி சார் அப்படின்னா இன்னொரு டவுட் வந்தா கூட திரும்ப சொல்றேன் பாருங்க. 120% ஈக்குவல் டு 48,000. அடுத்த ஸ்டெப் 1% கண்டுபிடிங்களேன். 1% என்ன வரும்? 48,000 டிவைட் பை 120 போடலாமா? இது 1%. அப்போ 1%க்கு 48,000 டிவைட் பை 120னா 100% என்ன சார் வரும்? இது அப்படியே போட்டு இன்ட்டு 100 போடலாமா? இங்க போட்டுருங்க பாருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப பேசிக் சிம்மு தான். நம்ம வந்து பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து அதை பத்தி குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ரெண்டு கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன்னா இந்த 12 இந்த 45 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 4 அடிக்கலாமா பாருங்க. 1 12s are 12, 4 12s are 48. அப்போ 40 கிடைக்குதா? 40யா? 40யா 400ஆ? 400 கிடைக்குது. அப்போ 400 into 100னா மல்டிப்ளை பண்ணுங்க, 40,000 கிடைக்குதா? இங்க ஒரு 2 ஜீரோ 2 ஜீரோ 4 ஜீரோ வருதா? அப்போ 40,000 கிடைக்குது. என்ன சார்னா இங்க சிபி வந்து எவ்வளவுனா 40,000. அதாவது அந்த காருடைய விலை 40,000 ரூபாய். 20% லாபத்தில் விற்கிறதால எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 48,000 விற்கிறாங்க. இதுதான் அங்க சொல்லுது. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வந்து நீங்க வந்து இங்க புரிஞ்சுக்கணும். இது புரியுதுங்களா? யாராவது டவுட்னா சொல்லுங்க, சொல்றேன். ஓகே தானே சார்? ஃபர்தரா போலாமா? டவுட்னா ஓகே சொல்லுங்க. சார். ஓகே. இப்ப பாருங்களேன், இங்க பாருங்களேன், இது 20% லாஸா? அப்ப என்ன மீனிங்னா இந்த இது இருக்குல்ல, இது 20% லாஸ்னா 80% தானே இது. கரெக்ட்டுங்களா? 80% 20% லாஸ்னா 80% தான் அமௌண்ட். அப்ப பாருங்க இங்க எழுதுன மாதிரி என்ன எழுதுன பாருங்க. இங்க பாருங்க, எஸ்பி ஈக்குவல் டு 20% லாஸ்ன்றதால 80% ஆஃப் சிபி. இங்க பாருங்க, இந்த 48,000ன்றது 120% ஆஃப் சிபி. இங்க இருக்கிற 48,000ன்றது 80% ஆஃப் சிபி. அப்ப எப்படி சார் எழுதுன அப்படின்னா எஸ்பிக்கு என்ன இருக்கு? இங்க 48,000 இருக்கா? இந்த 48,000ன்றது 80/100 இன்ட்டு சிபின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் நீங்க வந்து இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எஸ்பின்றது 80% ஆஃப்
சிபின்னு போடுங்க. இதை எப்படி எழுத சொன்னேன் நான் சொன்ன மாதிரி போன மாதிரி எழுதிங்க. 80% ஈக்குவல் டு 48,000 ரைட்டுங்களா? அப்போ 1%னா 48,000 டிவைடட் பை 18 போடலாமா? நம்ம 100% தானே வேணும் சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 100% ஈக்குவல் டு 48,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த 8 அடிங்க பார்ப்போம். இந்த 1 0 0 கேன்சல் ஆகிடுமா? 8 அடிங்க. 1 8 சார் 8. எத்தனை 8 சார் 48 வரும்? 6 8 சார் வருமா? 6 8 சார் 48. எத்தனை ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு? 2 ஜீரோ இருக்கா? இங்க ஒரு 600 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 6,000 60,000 கிடைக்குமா? பாருங்க, சிபி வந்து 60,000. இவ்வளவுதான் கான்செப்ட். அதாவது என்னன்னா, இது வந்து 48,000ன்றது 20% லாபம். அப்ப நம்ம சிபி கண்டிப்பா வந்து எஸ்பியோட கம்மியா தானே இருக்கும். இங்க பாருங்க, எஸ்பின்றது 20% லாஸ். அப்ப கண்டிப்பா சிபியோட இது கம்மியா தானே இருக்கணும். இதான் லாஜிக். ரைட்டுங்களா? இப்ப என்ன சார் பண்ணனா? ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற எஸ்பி ஆட் பண்ணிக்கங்க, இங்க இருக்கிற சிபி ஆட் பண்ணுங்க. எஸ்பி ஆட் பண்ணுங்க. இங்க ஒரு 48,000, இங்க ஒரு 48,000. ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 48,000 பிளஸ் 48,000 96,000 கிடைக்குமா? ரெண்டு சும்மா ஆட் பண்றீங்க, அவ்வளவுதான். சிபி பாருங்க, இங்க ஒரு 40,000, இங்க ஒரு 60,000. ரெண்டையும் ஆட் பண்ணா 1 lakh கிடைக்குமா? ஓகேங்களா? லாஜிக் புரியுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க சார். இது ஆட் பண்ணுங்க. இந்த சிபி ஆட் பண்ணுங்க. அப்ப எஸ்பி ஆட் பண்ணும்போது 96,000 கிடைக்குதா? சிபி ஆட் பண்ணும்போது 1 lakh கிடைக்குதுங்களா? அப்ப லாஜிக் பாருங்க என்ன வருன்னு. அப்போ இதுதான். அப்போ உங்களுக்கு சிபி எஸ்பியும் கிடைச்சிச்சு, சிபியும் கிடைச்சிச்சு. இப்ப லாஜிக் பாருங்களேன். அப்போ அந்த ஒட்டுமொத்த 2 காருடைய விலை 1 லட்சம் ரூபாய். ஆனா அந்த 2 காரையும் நான் தனித்தனியா விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்கிறேன்? 96,000 தான் விற்கிறேன். அப்போ 1 லட்சத்துல இருந்து 96,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4,000 வருமா? ரைட்டுங்களா? ரிமைனிங் 4,000 வருமா? அந்த 4,000 தான் இங்க நான் போட்டிருக்கோம். அந்த 4,000 லாபமா நஷ்டமா? கண்டிப்பா லாஸ், நஷ்டம் தானே. ஏன்னா அதனுடைய பிரைஸ் சிபி காஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபா. ஆனா செல்லிங் பிரைஸ் விற்கிற வேலை 96,000 தான். அப்ப 4,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அந்த பொருளை கம்மியா வித்திருக்கோம். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 4,000. இப்படிதான் இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது பர்டிகுலரா புரியுதுங்களா? புரியுதுங்க சார். இவ்வளவுதான் சார் இது கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சதுல உங்களுக்கு கால்குலேஷன் தான் பெரிய விஷயம். அந்த டெசிமலை ஸ்பீடா போனேன். பர்சன்டேஜ்ன்றதால எல்லாம் டெசிமலா வரும். கடவுடான்னு மல்டிப்ளை பண்ணு, டிவைட் பண்ணு, ஆட் பண்ணு. இதுல மட்டும் கொஞ்சம் இது இருந்தேன்னா போதும். நான் ஃப்ராங்கா சொல்றேன், இந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான். நான் அதை ஓப்பனா சொல்றேன். நான் எப்போ டஃப் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். நான் இதுவரையிலையும் பார்த்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் டஃப்னு. பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிதான். ஏன்னா காரணம் ரொம்ப குழப்பம். நிறைய மேக்ஸ் ஸ்டூடெண்டே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்புவாங்க. ஆனா இது சரி பண்ண முடியும்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அடிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி வந்துச்சு தெரியுதுங்களா? இவ்வளவுதான் இது. அப்போ இந்த லாஸ் வந்து 4,000. இந்த லாஸ் பர்சன்டேஜ் முன்னாடி சொன்னாலும் எக்ஸ்பெக்ட் என்ன, இதை வச்சு கண்டுபிடிச்சிங்க, பிரச்சனை இல்லை சார். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும், இது கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்குல்ல, இதையுமே வச்சு கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் இல்லை. இப்போ வரங்களேன், லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? லாஸ் LOSS பை சிபி இன்ட்டு 100 தானே. பாருங்க, லாஸ் 4,000, சிபி 1 லட்சமா, இன்ட்டு 100. பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் என்ன இருக்கு? வெறும் 4 மட்டும் இருக்கா? அப்போ 4% இப்படி வந்துடும். அதாவது நீங்க வெறும் லாஸ் பர்சன்டேஜ் மட்டும் கேட்டா இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னல, இந்த ஃபார்முலா வச்சு போட்டு டக்குன்னு போயிடுன்னு. நீங்க இந்த இவ்வளவு கால்குலேஷன் தேவையே இல்லை. சப்போஸ் இந்த அமௌண்ட் மட்டும் கேட்கறாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் சொன்ன இந்த ஃபார்முலா போடுங்க. வெறும் இந்த பர்சன்டேஜ் பண்ணி கேட்டா தயவு செய்து இதெல்லாம் போட்டுட்டு கூடாது. ஆன்சர் 1 நிமிஷத்துல போட்டு போற சம்மு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிங்க சார். இந்த 4% லாஸ்ன்னு வந்துருச்சா அங்க பாருங்க சார். ஒரே ஒரு இதான் 4% லாஸ் இருக்குன்னு ஆன்சர் போட்டுருங்க சார். வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்க இந்த கால்குலேஷன் போட வேண்டாம். பட் சப்போஸ் இங்க 4% லாஸ் வந்து 2 ஆப்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்ப நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை.
சம்மு வந்து உங்களுடைய நீடு பேசிஸ் பண்ணுங்களே ஒழிய நீங்க தேவையில்லாம இதெல்லாம் போட வேண்டாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் சம்மு. ஓகே, இன்னும் ஒரு சம் வந்து பார்ப்போம். இந்த ஒரு சம் பார்த்துட்டு வேணா நம்ம முடிக்கலாம். மீதி இருக்கிறத கூட நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சரி, இந்த சம் பாருங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்மு போடும்போது வந்து நீங்க வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணுங்க, அப்பனா தான் உங்களுக்கு சம் புரியும்னு சொல்லியிருக்கேன். நீங்க வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே மேத்தமெட்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஒரு லாஜிக் பாருங்களேன். த ஓனர் ஆஃப் ஏ மொபைல் ஃபோன் சார்ஜஸ் his கஸ்டமர் 25% மோர் தென் த காஸ்ட் பிரைஸ். என்ன சொல்றாங்க? ஒரு பொருளுடைய விலையை விட அவங்க வந்து என்ன பண்றாங்க, 25% வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விற்கிறாங்க. அப்படிதானே விற்பாங்க. அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? ஒரு பொருளுடைய விலை இருக்குன்னா அந்த விலையோட அதிகமா வச்சு தான் விற்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி விற்கிறாங்கன்னா கஸ்டமர் எவ்வளவு பே பண்றாங்க பாருங்க, 8000 rupees பே பண்றாங்க அந்த மொபைல் போனுக்கு. ரைட்டுங்களா? தென் வாட் வாஸ் தி காஸ்ட் பிரைஸ்? அப்போ சிபி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சார்னா ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் விலையாக கொடுப்பாங்க, அந்த ஆக்சுவல் விலையில் ஒரு லாபத்தை வச்சு நமக்கு கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? இதான் லாஜிக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ 8000 நம்ம கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஒரிஜினல் வேலை வந்து 8000 கம்மியாக தானே இருக்கும். இதான் லாஜிக்கு. ஸோ இப்போ யோசிக்க பார்க்கும்போது 8000 கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இது எல்லா ஆப்ஷனுமே 8000 கம்மியாக இருக்கு. ஓகே, அப்போ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். பாருங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப சிம்பிள். 25% மோர் தென் தி காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க, அந்த பொருளுடைய செல்லிங் ப்ரைஸை என்ன அர்த்தம்? 25% மோர் தானே. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் சிபின்னு போடலாமா? ஏன்னா அந்த அந்த 100% அந்த பொருளுடைய விலை 100% சார். இது இப்படி பிரிச்சுக்கலாம் சார், 100 பிளஸ் 25 பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 100 ரூபாய், இந்த 100%ன்றது அந்த பொருளுடைய ஆக்சுவல் விலை, இந்த 25%ன்றது நம்ம அவங்க லாபத்துக்கு எக்ஸ்ட்ரா விற்கிற விலை. அப்போ மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ்? 125%. கரெக்டுங்களா? இது ரெண்டு ஆட் பண்ணா அப்போ ஒரு செல்லிங் பிரைஸ் ஆனது இஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் தி எஸ்சிபின்னு சொல்லலாம். இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, 120% ஆஃப் த சிபி எவ்வளவா? 8000 பொருளுடைய விலை தானே. பாருங்க சார், இங்க பாருங்க, எஸ்பி ஈக்குவல் டு 125% ஆஃப் சிபி. பாருங்களேன், 125% ஆஃப் சிபி ஈக்குவல் டு 8000. கரெக்டா? இந்த இந்த ஸ்டெப்பு மட்டும் புரிஞ்சதுன்னா போதும். ஏன்னா 25% அதிகம் வைக்கிறாங்க. அப்போ நம்முடைய பொருளுடைய விலையை விட 25% அதிகமாக வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப அது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 100 பிளஸ் 25, 125 எழுதலாம். அப்போ 125% ஆஃப் சிபி தான் எவ்வளவு? இந்த 8000. இதை நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா அந்த பொருளுடைய ஒரிஜினல் வேல்யூ வேணா சிபி கிடைச்சிடும் சார். இப்போ எப்படி சார்? ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இந்த 125% இருக்குல்ல, நான் இந்த 125% என்ன சொன்னேன் நானு? பாருங்க, 125% ஓகேங்களா ஈக்குவல் டு 8000. அப்போ 1% போன சம் போட்டாலும் அதே மாதிரி தான். 1% என்ன பண்ணலாம்? இந்த 8000 பை 125 போடலாமா? நம்ம சிபினா 100% தானே. ரைட்டுங்களா? அப்போ 100% என்ன வரும்? 8000 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இந்த மாடல் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 125% ஆஃப் தி சிபி இதுனா அப்போ 125% ஈக்குவல் டு 8000னா நான் 1% கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன ஆகும்? 125 கீழே போகுமா? ஒன்றும் சார், சிம்பிள். இப்போ 10 பேனா இருக்கு சார். 10 பேனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்னு வச்சுக்கோங்க சார். ரைட்டுங்களா? 10 பேனோட 80 ருபீஸ்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பேனோட விலை என்னது? 80/10, 8 ரூபாவா? 10 பேனை 80 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு பேனோட விலை கண்டிப்பாக 8 ரூபா தானே இருக்கும். 8 ரூபாய் இருக்கும். இப்போ கேட்குறாங்க, அப்போ 20 பேனோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 8 கூட அது 20 மல்டிப்ளை பண்ணிப்பீங்களா? 820னா 160 ருபீஸா? இவ்வளோதான கான்செப்ட். இப்படி தான் போடுங்க. 10 பேனா வந்து 8 ரூபாய், 80 ரூபாய் அப்படின்னா ஒரு பேனா வந்து 8 ரூபாய். அப்போ 20 பேனா இந்த 8 இன்ட்டு 20 தான் 160. இங்கே தான் போகிற பாருங்க. 125% நமக்கு வந்து 8000னா 1%னா அது 125 கீழே வந்துடும்.
அப்போ 100%னா இது கூட வர வேலையை கூட இன்ட்டு கண்டன் போட்டுருங்க. இதே தான் மாடல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணி பாருங்க. இதையும் கேன்சல் பண்ணலாம். 25 அடிங்க. 425 சார் 100. இது 525 சார் 125. இதெல்லாம் ஷார்ட்டாக போடணும் ஸ்பீடாக. பாருங்க, இந்த 5 8000 அடிக்க முடியுமா பாருங்க. 15 சார் 5. 8ல் 15 சார் 5 வருமா? ரிமைனிங் 3 30 ஆகுமா? 30னா 30 என்ன வரும்? 6 டைம்ஸ் வருமா? 6 5 சார் 30. ரிமைனிங் 2 0 வருதா? அப்போ 16,000. இங்க ஒரு 4 இருக்கா? அப்போ போடுங்க 16,000. சாரி 16 இல்ல 1600 இன்ட்டு 4. பாருங்க 16 4 சார் 64. 2 0 இருக்கா? சேர்த்துக்குங்க. அப்போ 66,400 அமௌண்ட் வருதா பாருங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். நான் அந்த லாஜிக் எப்படி எது சொல்லியிருக்கேன் பாருங்க. இதுல ஒரே ஒரு லாஜிக் தாங்க பாருங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ செல்லிங் பிரைஸ்ன்றது நமக்கு என்ன சொல்றாங்களோ, இங்க 25% கொடுக்குறாங்களே, அப்ப என்ன பண்றீங்க? 100 பிளஸ் 25 125, அவ்வளவுதான். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் 125% ஆஃப் சிபி சார், அவ்வளவுதான். அப்ப இதோட விலை என்ன சார்னா, இதுதான் சிபி. அந்த மொபைலோட விலை வெறும் 6,400 ரூபாய் தான். என்ன பண்றாங்க? 25% லாபத்துல வச்சு 8,000க்கு நமக்கு விற்கிறாங்க. நம்ம கஸ்டமர் வந்து 8,000 கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரோம். புரியுதுங்களா? இதுல உள்ள இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க, திரும்ப கூட சொல்றேன். இல்லைங்க சார். ஓகேங்களா? எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. ஓகே மேம். ஓகே ஓகே சார். சார், இது ஒண்ணும் இல்ல சார். இந்த சம்ஸை வந்து நான் ஒண்ணும் இல்ல, நம்ம சொன்ன ஸ்லைடை நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 ஸ்லைடு வந்து கான்செப்ட் கொடுத்துருப்பேன். அது நல்லா ஆழமா படிங்க. படிச்சுட்டு இப்போ ஒரு 5 சம் சால்வ் பண்ணிருக்கல, இந்த 5 சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த 5 சம் ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த சம் போட முடியும். எல்லாம் ஒரே மாதிரியே தான் வரும். அப்புறம் கடைசியா வந்து நாளைக்கு திரும்ப புதுசு மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்க? இந்த 5 சம்ஸ் வந்து தயவு செய்து வந்து ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு திரும்ப இந்த வீடியோவும் பாருங்க, ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. பக்காவும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் நாளைக்கு நடத்துறதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும். நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே தானே சார்? ஓகே தானே ஓகே மேம்? சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இன்னைக்கு வந்து கிளாஸ் தேங்க்யூ வந்து சார். நான் ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க, டெஃபினட்டாக ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இன்னைக்கு பாசிட்டிவ் வாங்க, அப்படின்னா தான் நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணும்போது உங்களை நீங்களே ஆன்சர் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. இன்னையை விட நாளைக்கு நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. ஓகேங்களா? ஓ ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹேவ் தேங்க்யூ எ சார். நைஸ் டே. ஒர்க் பாருங்க, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஓகே சார். சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.